வணக்கங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு ராஜா ராணி இருக்கிறாங்க. ராஜா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. ராஜாவுக்கு 2 குழந்தைங்க. 2 பசங்களும் சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அன்றைய ஆட்சி காலம், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வாரிசுடைமை சட்டத்தின் கீழ் இந்த ஆட்சியை நம்மளுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ராணி என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்சியை நாம் கைவிடக்கூடாது, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மன்னர்களை திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன பண்ணுறாங்க, கடிதத்தோட வளையலும் வச்சு அனுப்புகிறாங்க. அந்த வளையல் வச்சு அனுப்புனதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல ஒரு ஆதிக்கத்தோட வந்து ஆங்கிலேயர்கிட்ட போரிட்டு நம்மளுடைய நாட்டை நாம் மீட்கணும், அப்படி இல்லைன்னா மன்னர்கள்லாம் வளையல் போட்டு வீட்டிலேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமை தன்மையோட சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ராணி அவந்திகாவை பாயத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா மன்னர்களையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு 4000 பேர் படை கொண்ட ஒரு படையை எதிர்த்து போராடுறாங்க. போராடும் போது கேரி அப்படிங்கிற கூடிய ஒரு ஊரை வந்து வெற்றி காங்கிற மாபெரும் வெற்றியாக அந்த காலத்தில் ஒரு பெண் வந்து இவ்வளவு பெரிய ஆளுமை தன்மையோட இருக்க முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் வியப்பாகிற அளவுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ராணி அவந்திகா பாய்க்கு அந்த மாநிலத்தில் பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய வரலாற்றை பாடமாக வைக்கிறாங்க. ஒரு அணை கட்டுறாங்க அந்த இடத்துல. அந்த அணைக்கு வந்து ராணி அவந்திபாய் லோதி அப்படிங்கிற ஒரு பெயரோட ஒரு பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்தி கொண்டு வராங்க. ஆனால் 1857 சிப்பாய் கழகத்தில் இந்த அம்மா வந்து ஆட்சி செய்த காலமாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டிய வீராங்கனைகளில் ராணி அவந்திபாய் லோதியும் ஒருத்தராக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து அந்த ராணினால் அவங்க ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடியை தாங்க முடியாமல், சரி நாம் அவங்கள்ட்ட அகப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இனி அவங்கள்ட்ட நம்ம அகப்படக்கூடாது, இவ்வளவு ஒரு வீரமாக இருந்துட்டு ஆங்கிலேயர் கையில் நாம் அகப்பட்டு கைதி ஆகிறதா அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வாள் எடுத்து தானே குத்திட்டு அவங்க இறந்துடுறாங்க. இப்படி ஒரு வீர மரணம் அடைஞ்ச அந்த அவந்திபாய் என்ன பண்ணுறாங்க, வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க லோதி அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாய பெண் இவங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இந்த அம்மா சிம்ம சொப்பனமாக இல்லைங்க, இந்த இந்திய பெண்களுக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பெண்ணு தான் ராணி அவந்திபாய் அவர்கள். இந்த நாளில் அவர்களை நினைவு கூர்வோம்.